நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. எப்போவும் நம்ம சிவன் கோயிலில் போய் தரிசனம் பார்க்கலன்னா எப்படி அப்படின்ட்டு எப்போவுமே ஏர்லி மார்னிங்லாம் போவோம். இன்றைக்கி குளிர் தாங்க முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்பணும். அதனால் போகிற வழியில் பெட்ரோலும் போட்டுட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிடலான்னு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரச்சில தான் தெரியும் கோயிலில் இன்றைக்கி சிவனுக்கும் பாகம்பிரியாளுக்கும் திருக்கல்யாணம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் உள்ளூரில் தான் இருக்கும். அந்த திருக்கல்யாணங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் சரி திருக்கல்யாணம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்து அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்ருந்தோம். பார்த்தா அது 11:30 மணிக்கு மேலே ஆயிரும் அப்படின்னு 10:30 மணிக்கு மேலே ஆயிரும்ட்டாங்க. சரி அவ்வளோ நேரம் இருக்க முடியாது, பிள்ளைகளை வேறு நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுன்னு நமக்கு இன்றைக்கி கிடைச்ச தரிசனம் அபிஷேகம் மட்டும்தான். அதுவும் அபிஷேகத்தில் கருப்பு கலரில் அது களியா அது என்னன்னே தெரில ஒரு அபிஷேகம் பண்ணாங்க. சரி அந்த தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு பெருமாள் கோயிலில் வந்து பெருமாளுக்கு துளசி மாலையும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையும் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிச்சிப்பு பிரசாதம் அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்னு யோசித்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள்.